வணக்கம். ரீசெண்டாக திரைக்கு வந்திருக்கக்கூடிய திரௌபதி இரண்டாவது தெரு. எங்க திரௌபதி இரண்டாவது தெரு இரண்டாம் பாகம். ஆமா, திரௌபதி இரண்டாவது தெரு தான். திரௌபதி இரண்டாவது தெரு இரண்டாம் பாகம். இப்படிப்பட்ட திரௌபதி இரண்டாவது தெரு திரைப்படம் சரியா போகல, கலெக்ஷன் ஒழுங்கா இல்லை அப்படின்னு நம்ம மோகன்ஜி வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணியே பேசியிருக்காரு. அது என்னன்னு பார்த்துட்டு கொஞ்சம் பட்டிட்டிங்க பார்த்துருவோமா? லெட்ஸ் கோ டு தி ஷோ. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் திரௌபதி 2 திரைப்படத்தோட இயக்குனர் மோகன்ஜி. எஸ், திரௌபதி 2 படத்தினுடைய இயக்குனர். பழைய மன்னாரப்பட்டை, திரௌபதி 1, ருத்ரதாண்டவம், பகாசுரன் இதெல்லாம் இவர் எடுத்தது கிடையாது. அது வந்து ரிட்லி ஸ்காட்டு, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், குவென்டின் டரண்டினோ, ஜேம்ஸ் கேமரூன் அந்த மாதிரி ஆட்கள் எடுத்தது. அதாவது அண்ணனுக்கு குவென்டின் டரண்டினோனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பகாசுரன் படம்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய பேலட், அதில் யூஸ் பண்ண கலர்ஸ், அந்த சீன்ஸு, ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தமிழ்நாட்டின் குவென்டின் டரண்டினோ அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. முதல்ல அந்த படத்தை போய் பாருங்க. சும்மா சொன்னேங்க, அதெல்லாம் விபரீதமான முடிவுலாம் எடுக்காதீங்க, சும்மா சொன்னேன். உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த காணொலி. ஆமாம், பகிர்ந்துக்கலாம். அதாவது படத்துக்கு வெற்றி கிடைத்தால் வெற்றியை பகிர்ந்துக்கலாம், தோல்வி கிடைத்தால் தோல்வியை பகிர்ந்துக்கலாம், இல்லை கழுவி ஊற்றுறாங்கன்னா அதையும் பகிர்ந்துக்கலாம். ஆமாம், பின்ன தனியாக வாங்கி கட்டிக்கிறது. நாங்கள் ஜனவரி 30 வரலாம் தான் பிளானில் இருந்தோம். ஜனவரி 30 இல்லை, நீங்கள்லாம் பிப்ரவரி 30 கூட வரலாம், ஒன்றும் தவறு இல்லை. வேறு வழி இல்லாமல் பொங்கலுக்கு ஒரு ஸ்லாட் கிடைக்குது, ஜனநாயகன் படம் தள்ளி போகுதுன்னு சொன்னோடனே அது ஒரு வேளை தீர்ப்பு வந்து லேட்டாக வந்துச்சுன்னா அதை பண்ண முடியாதுன்றதுக்காக பொங்கல் வெளியீடுன்னு முடிவு பண்ணி வந்தோம். ஆமாம், பார்த்தீங்களா, கிளாஷ் வித் ஜனநாயகன். அங்கே கார்த்திக் சார் படம் வா வாத்தியார் வந்ததால் அங்கேயும் தேட்டர் பற்றாக்குறை ஏற்பட்டு. ஆமாம், வா வாத்தியார் படத்தினுடைய கிளாஷ் இல்லைன்னா நடந்திருக்கிறதே வேற. நாங்கள் பண்ண பெரிய ப்ரொமோஷன் பண்ணிட்டார் ப்ரொடியூசர், ஃபுல் பேப்பர் ஆடு கொடுத்து ஒரு 30 லட்ச ரூபா ப்ரொமோஷன் செலவு பண்ணிட்டாரு. உங்களை நம்பி படம் ப்ரொடியூஸ் பண்ணது இல்லாமல் பெரிய ப்ரொமோஷன் வேறு பண்ணுறாரா? 30 லட்சம் செலவு பண்ணி. முதல்ல உங்களுக்கு படம் கொடுத்ததே தப்பு. ஏன் கேட்குறேன்னா, ஒரு மனுஷன் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணணும்னா அவருக்கு திறமை மட்டும் இருந்தாலுமே செய்ய முடியறதில்ல. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பெரிய ஸ்க்ரீன் ரைட்டர்ஸாக, பெரிய ஃபிலிம் மேக்கர்ஸாக ஆக வேண்டிய ஆட்களே தமிழ்நாட்டில் வாய்ப்பு கிடைக்காம சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு 4 படம் வாய்ப்பு கிடச்சிருக்குது. ஆனால் இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அவர் கொடுத்ததெல்லாம் அமெச்சூர் ஃபிலிம்ஸ். அமெச்சூர்னா என்ன? அம்மிக்கல்லை கொத்த தெரியாதவன் கொத்தியது போல இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சிருப்பாரு, அது அமெச்சூர். அதனால் திரும்ப இமீடியட்டாக அந்த ப்ரொமோஷன் யூஸ் பண்ணுன்றதுக்காக 23 வந்தோம். 23 தலைப்படம் கூட வரக்கூடாது, மங்காத்தா கூட வரக்கூடாதுன்னு ஒரு முடிவில் தான் 30 பிளான் பண்ணோம். என்னன்னா சொல்கிறாங்க பாருங்க, கிளாஷ் வித் ஜனநாயகன், கிளாஷ் வித் வா வாத்தியார், கிளாஷ் வித் மங்காத்தா, அப்புறம் இன்னொரு ஜீவா படம் ஒன்று வந்துச்சு, அதையும் சேர்த்துக்க வேண்டியது தானே. விதி எங்களை கூப்பிட்டு வந்து ஜனவரி 23 கொண்டு வந்து விட்டுது. ஆமாம்மா, இவர் அப்படியே அறுத்து கிழிச்சிருவார். இல்லைன்னா அப்படி இல்லை, மங்காத்தாவோட மிகப்பெரிய அலை, அதோட கூட்டம், ரசிகர்களோட பலம், அது வந்து சமாளிக்க முடியல. என்னென்னா சென்னையில் எங்கேயுமே காலையில் 9 மணி ஷோ கிடைக்கல, 11 மணி ஷோ கிடைக்கல. அந்த அளவுக்கு அஜித் ரசிகர் நீங்க, அந்த அளவுக்கு நீங்க அஜித் ரசிகரா? அதை எங்களால் மக்கள்கிட்ட கொண்டு போய் கரெக்டாக சேர்க்க முடியல. ஏன் யூடியூப்ல உட்காந்து பேச வேண்டியது தானே, சமூக வலைத்தளத்தில் உட்காந்து பேச வேண்டியது தானே. கிடைச்ச ஷோலையும் வந்து யூடியூப் வந்து அவங்க வந்து ஒரு பைட் எடுத்தோ மக்கள்கிட்ட இருந்து கருத்தை வாங்கி அதை மக்கள்கிட்ட வெகுஜன மக்கள் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்க முடியல. அப்படி இல்லாமல வீடியோ போட்டு கூட்டத்தை தேத்துறீங்க. இதன் காரணமாக எப்பவுமே எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ், கல்ட் ஃபாலோயிங் இருக்கக்கூடிய ஒரே இயக்குனர் தமிழ் சினிமாவில். அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு அவரே சொல்கிறார், நாம் சொல்லலை, அவர் சொல்லிக்கிறாரு. ஒருத்தர் ஒரு சினிமா எடுத்தால் அதை வந்து பொது சமூகம் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் கல்ட் ஃபாலோயிங் எதிர்பார்க்குறாரு. எதுக்கு? ஏன் அந்த கல்ட் ஃபாலோயிங்? எல்லாருமே எல்லாம் எனக்கு வேணாம், எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட. ஏன் அப்படி இருக்கீங்க? அவங்களுக்கே நான் வந்து இந்த படம் பண்ணியிருக்கேன், இந்த டேட்டில் வந்திருக்குன்னு தெரியல. படம் தெரியும், திரௌபதி 2 எல்லாருக்கும் தெரியும், பட் 23 ரிலீஸ் ஆகிருக்கு, படம் ஓடிட்டுருக்குன்னு தெரியல. யாருக்குமே தெரியல பாவம் படம் வந்தது. அதெல்லாம் தெரியும், தெரிஞ்சாலும் யாரும் வரமாட்டாங்க, அது வேறு விஷயம். ஏன்னா அந்த ருத்ரதாண்டவம், பகாசுரன் அதிலெல்லாம் நம்ம போட்ட சூர மொக்க ஞாபகம் இருக்கும்ல, அவனா திரும்ப வாலண்டியராக வந்து அருவா வாங்குவானா? மாட்டான். நேற்று எனக்கு வந்து கலெக்ஷன்ன்றது என்னால் என்னன்னே தெரியல, என்ன நடக்குது. ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க? கண்ணில் என்ன தண்ணியா? கலெக்ஷன்ன்றது என்னால் என்னன்னே தெரியல, என்ன நடக்குது. ஏன் அழுவுறீங்க? ஐயோ இந்தாங்க கண்ணை தொடச்சிக்கோங்க, அழுவாதீங்க. உங்களை மாதிரி ஆளெல்லாம் அழக்கூடாதுங்க, கண்ணை தொடச்சிட்டு பேசுங்க ஃபஸ்ட்டு, கண்ணை தொடங்க. இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, அழுவுறீங்க அசிங்கமா. கிட்டத்தட்ட 360 திரையரங்களில் தமிழ்நாட்டில் ஓடியும். அடேங்கப்பா, உங்கள் படத்துக்கு 360 ஸ்க்ரீன் கொடுத்ததே பெருசு. 360 திரையரங்களில் தமிழ்நாட்டில் ஓடியும் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் வந்து கலெக்ஷன் வந்திருக்கு. எது கொடுத்தாங்க? எதுக்குங்க?
ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் படம் எடுக்கிறாங்க, அவங்களுக்குலாம் ஸ்க்ரீன் கிடைக்க மாட்டேங்குது. 4 படம் சூர மொக்க படத்தை கொடுத்துட்டு இந்த ஆளுக்கு வந்து படம் கொடுக்குறீங்க, பணம் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, ப்ரொமோஷன் பண்ணுறீங்க. யாருக்காவது அந்த வாய்ப்பு கிடைக்குமா? எதுக்குங்க கொடுக்குறீங்க? ஒரு நல்ல இயக்குனருக்கு கொடுத்துருப்பாங்க. என்ன படம் எடுத்துட்டார், என்ன கற்றுக்கிட்டார்? அதாவது மொதல் படம் அமைச்சராக இருக்குது, 2வது படம் அமைச்சராக இருக்குது, 4 வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. எடுக்க தெரியாதவன் படம் எடுத்தால் கூட இந்த 4 வாய்ப்பில் கற்றுக்கிட்டு இருந்திருப்பான். 4 தடவை படம் எடுத்தும் இன்னும் வந்து ஃபஸ்ட் டைம் ஐ எம் ஃபிலிம் மேக்கர் அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்தா என்ன அர்த்தம்? கேட்டால் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர். இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்னால் என்ன அர்த்தம்? நானே படம் எடுத்துப்பேன், அது நான் பார்க்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், வேறு யாரும் பார்க்குற மாதிரி இருக்காது அப்படின்றது தான் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கரா? என்னையா சொல்கிறீங்க? இது வந்து நான் 2 வருஷம் கடுமையாக உழைச்சி, அவ்வளோ பேர் உழைச்சி, இதுக்கு 2 வருஷம் வேறு கடுமையாக உழைச்சிக்கிறாரு. 2 வருஷம் உட்காந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே தேத்த முடியல. அவ்வளோ பேர் உழைச்சி ஒரு மிகப்பெரிய வரலாற்று படம், மிகப்பெரிய வரலாற்று படம். ஆனால் பாகுபலியோட கம்பேர் பண்ணாதீங்க. யார் சொல்கிறது? அவரே சொல்லிக்கிறாரு. யார் கம்பேர் பண்ணா? நீ தான் கம்பேர் பண்ணிக்கிற. இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு போக வேண்டிய தகுதி உள்ள படமே இல்லை. தகுதி, இந்த ஒரு தகுதி தராதரம் வேணும். அப்படி தகுதி தராதரம் உள்ள படம் இந்த படம். ஆமாம், அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணுமா இல்லையா? ஆனால் பாரஞ்சித்தோட சண்டை போடுறது, மாரி செல்வராஜோட சண்டை போடுறது, அவங்கெல்லாம் வந்து சண்டை போடுறாங்கன்னா இல்லை, இவரே சண்டை போட்டுப்பார். சோசியல் மீடியாவில் ஐஎம்டிபி ரேட்டிங் அதிகமாக இருக்கான், அதை குறைக்கிறதுக்கு பாரஞ்சித்தினுடைய ஆட்கள்லாம் சேர்ந்து ஏதோ சதி வேலை செய்கிறாங்களாம் அப்படின்னு ஒரு போஸ்ட்டை பார்த்தேன். என்னடா அரே மாலிக் ஓ थोड़ा सा गलती हो गई. என்ன அதெல்லாம் என்ன கருமம் அது? என்ன மாதிரி எந்த பின்புலமே இல்லாமல் சினிமாவில் ஒருத்தர் கூட எனக்காக ஒரு ட்வீட்டு, இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படம் பாருங்கன்னு சப்போர்ட் பண்ணி, ஒரு டேரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ ஒரு நடிகரோ கூட பக்கத்தில் நின்று, அந்த மாதிரி ஆளே இல்லாமல் நான் தனியாக போராடி வந்திருக்கேன். உங்களை மட்டுமே நம்பி, மக்களை மட்டுமே நம்பி. யாருமே இல்லைங்க. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் நடித்தாங்க, பெரிய பெரிய இயக்குனர்லாம் கூப்பிட்டு வந்து படத்தில் நடிக்க வச்சேன். செல்வராகவன் வந்தார், கௌதம் மேனன் வந்தார், எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து செஞ்சு அனுப்பிட்டேன். இப்போ யாரும் எனக்காக பேச மாட்டேன்றாங்களே, யாருமே எனக்காக ட்வீட்டு கூட போட மாட்டேன்றாங்களே. நீ நல்ல படம் எடுத்தால் போடுவாங்களே, நீ கொஞ்சமாவது படம் எடுக்க கற்றுக்கிட்டீங்கன்னா உனக்காக குரல் கொடுப்பாங்களே. 4 வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒழுங்கு மரியாதையாக நீ சினிமா கற்றுக்கிட்டு படம் எடுத்துருக்கலாம். இல்லைன்னா வேறு யாராவது ஸ்க்ரீன் ரைட்டரோடு சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம். நமக்கு தான் திரைக்கதை வரல, வேற யாருடைய திரைக்கதையை வாங்கியாவது படம் பண்ணலாம். படம் பார்த்த ஒரு 1,00,000 பேர் இருக்கீங்க. இந்த 1,00,000 பேர் தயவு செஞ்சு படம் பார்க்காத மற்றவங்க கிட்ட அதை பற்றி பேசுங்க. எனக்கு புரியல. படம் பார்த்த ஒரு 1,00,000 பேர் இருக்கீங்க. ஏங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? கிராமங்களுக்கு கொண்டு போங்க. இது வந்து கிராமங்களுக்கு மக்களுக்கான படம் தான். ஆமாம்மா, கிராமங்களுக்கு கொண்டு போகணும். கிராம மக்கள் தான் வந்து இதுக்கு ஏற்ற டார்கெட்டு. அவங்க தலையில் தான் இந்த படத்தை கட்டணும். இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் கொண்டு போய் அவங்க தலையில் போட்டு வந்துடணும். நகர மக்கள், சிட்டியில் வாழ்கிறவங்க, அவங்களுக்கு இது செட் ஆகாது. அவங்க காரு, வீடு, ஐடி ஜாப்பு, நல்ல ஃபாரின் போகிறது, எங்கேயாவது அப்படியே ஃபாரின் ட்ரிப் அடிக்கிறது, அப்படி உலகத்தை பார்த்துப்பாங்க. கிராமத்து மக்களுக்கு தான் இது கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு மக்களுக்கான படம் தான். ஆமாய்யா, கிராமத்தானுக்குலாம் எதுக்கு சிட்டி லைஃபு, எதுக்கு இங்கிலீஷ் பேசிக்கிட்டு நீ வந்து ஐடி ஜாப் அது இதுன்னு போயிட்டு, உனக்குன்னு என்ன ஒதுக்கப்பட்டிருக்குது, உனக்குன்னு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, அதை செய் சந்தோஷமா. கலாச்சாரத்தை பாதுகாக்கணும், விவசாயத்தை காப்பாற்றணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டது, செய்யுங்க. மக்களுக்கு இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு தெரிஞ்சால் நிச்சயமாக வந்து பார்ப்பாங்க. ஆனால் அதில் சோகம் என்னென்னா, அப்படிப்பட்ட கிராமத்தான் கூட இந்த தடவை தியேட்டருக்கு வரமாட்டாங்கிறான். உஷாராயிட்டுக்கிறாங்க எல்லாருமே. ஆமாம், பின்ன எவ்வளோ நாள் தான் கிராமத்து ஆட்களையும் ஏமாற்றிட்டு கிடப்ப? உஷாராயிட்டுக்கிறாங்க. கிராமங்களுக்கு மக்களுக்கான படம் தான். எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் நாங்கள் வந்து சிபிஎஸ்சியில் படிக்க வைப்போம், இங்கிலீஷ் மீடியமில் படிக்க வைப்போம். நல்ல ஒரு ஐடி கம்பெனிக்கு போகிற அளவுக்கு நாங்கள் வந்து அந்த குழந்தைய வந்து ரெடி பண்ணுவோம். அது கிராமத்து மக்களுக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு போய் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இப்படி ஆகுது, சென்னைக்கு அனுப்பாதீங்க, ஊர்லேயே கிராமத்தில் பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்துலையோ இல்லை ஒரு கல்லூரியிலையோ போய் பிள்ளைங்களை சேர்த்துங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு அங்கே ஆபத்து இருக்குது, சிக்கல்கள் இருக்குது. அதனால் நம்ம பார்த்து நடந்துக்கணும் பெற்றவங்க. அதனால் கிராமத்தான்களின் தலையில் இதை கட்டிவிட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டு தான் நாங்கள் பேப்பரையும் பேனாவையுமே தொடுவோம். அப்படி உட்காந்து கஷ்டப்பட்டு மூளையை கசக்குனதில் வந்த திரைக்கதை தான் இந்த கதை. இது 2 வருஷம் டைம் ஆச்சு இந்த கதையை எடுக்க. ஆமாம், தெரிஞ்சால் நிச்சயமாக வந்து பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் திருவண்ணாமலை, செஞ்சி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, கடலூர், சிதம்பரம், பாண்டிச்சேரி, போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. ஆத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், இதெல்லாம் எப்போவுமே எனக்கு வந்து படம் ஓடுற ஏரியா. ரொம்ப கலெக்ஷன் அதிகமாக இருக்கும். சென்னை எப்போவுமே கொஞ்சம் டல்லாக தான் கலெக்ஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு கண்ணை தொடச்சுக்கோங்க. எல்லா ஜாதி குரூப்லேயும் அப்புறம் போடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துட்டு ஏதோ இருக்குது போல இருக்குது, நம்மால் படம் எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாம் வருவாங்க. அப்புறம் அவங்க ஆசையை பிடுங்கி விட்டு அவனை தியேட்டரில் இனிமே படம் பார்க்க வருவியா அப்படின்ற அளவுக்கு அவனுக்கு மன உளைச்சலை கொடுத்து அனுப்ப வேண்டியது.
அப்புறம் அடுத்த படம் எடுத்துகிட்டு யாருமே வரல, கலெக்ஷனே வரல. ஏன் அடுத்த படத்தில் நீயும் கற்றுக்க மாட்டேன், அவங்களும் உங்ககிட்ட இருந்து பெட்டராக ஏதாவது படம் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது என்ன காம்பினேஷன்னே தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இதான் கடைசி வீடியோவாக இருக்கும். கடைசி வீடியோலாம் ஏங்க சொல்கிறீங்க? ஐயோ இது செட் ஆகாதா? ஏங்க என்ன பண்ணுறது? இல்லைங்க, நான் பேசுனதெல்லாம் மறந்துடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வந்து மோகன்ஜி படத்தை போய் ஒரு தடவை பார்த்துருங்க. பாவம் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கார். ப்ளீஸ் போய் பார்த்துருங்க. அப்படி சொன்னாலும் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க மோகன்ஜி. ஏன் தெரியுமா? அறுவை. திரும்ப உங்ககிட்ட தான் வந்து நிற்கிறேன். எப்படியாவது எனக்காக படம் பார்த்த ஒரு 1,00,000 பேர் இருக்கீங்க. 1,00,000 பேர் பார்த்துக்கிறாங்கன்றது எனக்கு ஷாக்காக இருக்குது. டேய் என்னடா இந்த ஆள் படம்லாம் 1,00,000 பேர் பார்த்துக்கிறீங்க, அதுக்கு 2 நாளில். நான் திரௌபதி 1 எடுக்கிறப்ப அப்போ என் மேலே நிறைய நீ வந்து ஒரு சில சமூகங்களுக்கு எதிராக படம் எடுத்தேன்னு சொல்லி இப்போ அவங்களாம் எனக்கு எதிராக வந்து போய் பிரச்சாரம் பண்ணுறதும் படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதும், பெரிய பெரிய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போய் பல்வேறு விருதுகளை வாங்கி குவிச்ச படம் அதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த நிலைமைன்னு வந்துடுறீங்க. இதனால தான் உங்களுக்கு சரியாக போகலையா படம்? விடுதலை சிறுத்தையை சேர்ந்த சங்க தமிழனும் தமிழா பாண்டியனும் யூடியூப் சேனலில் உட்காந்து நான் வந்து ஆர்எஸ்எஸ்க்காக 500 கோடி வாங்கிக்கிட்டு தான் இந்த படம் பண்ணேன், ஆர்எஸ்எஸ்க்கு பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்கிறதும். எல்லாரோடையும் பிரச்சனை. இன்டர்நெட்டில் எவனாவது கருத்து தெரிவிக்கிறான், நம்ம படத்தை பற்றி சொல்கிறான் அப்படின்னா பாருங்கள் இதனால தான் வரல, கூட்டம் வரல. அப்படி கிடையாது. நல்ல படம் எடு, வருவாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் போன வாட்டியே அமீர் அண்ணன் பகாசுரன் வரப்பவே இதே பிரச்சாரம் பண்ணுறது தான் என் மேலே குற்றச்சாட்டு வச்சாரு. ஏன் இப்படி பண்ண என்ன? நீ செல்வராகவன்கிட்ட ஒரு பிட்டை போட்டு படத்தில் நடிக்கிறது கூப்பிட்டிய, அந்த மாதிரி அமீர் அண்ணன்கிட்ட கேட்டு போகிறேன். அப்படிலாம் குற்றச்சாட்டு வச்சா நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ படத்தை எடுத்து வந்து மக்கள்கிட்ட இப்படி கெஞ்சின்னு இருக்க போகிறேன்? இது ஆர்எஸ்எஸ்க்கான படமாக இருந்தால், பிஜேபிக்கான படமாக இருந்தால் அவங்களாம் இதை போய் பார்த்துருப்பாங்க. அவங்களாம் பார்த்துருந்தா நான் ஏன் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி நிற்க போகிறேன்? ஆமாம்மா, ஆர்எஸ்எஸ் படம்னு எப்படி சொல்கிறீங்க? அவங்களே கண்டுக்கலைங்க படத்தை, சும்மா நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? இது நான் மக்களுக்கான படம், இது மறைக்கப்பட்ட வரலாறுக்கான படம், இது தமிழ் மண்ணோட வரலாறு. மறைக்கப்பட்ட வரலாறு என்ன? மறைக்கப்பட்ட வரலாறு மறைச்சிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து மண்ணை போட்டு மூடிட்டாங்க. இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆர்கியாலஜி டீமோட போய் அங்கே போய் கல்வெட்டு ஆதாரங்கள் எல்லாத்தையும் ப்ரஷ் போட்டு தேய்ச்சி எடுத்து இப்படி ஒரு வரலாறு இருந்திருக்கு பாரு, நமக்கு தெரியல. எந்த டெக்ஸ்ட் புக்லேயும் நீங்கள் இந்த வரலாறு பார்க்க முடியாது, எந்த புத்தகங்கள்லையும் நீங்கள் இந்த வரலாறு பார்க்க முடியாது. இவர் தான் முதல்ல மண்ணை தோண்டி கண்டுபிடிச்சிருக்காரு. ஆமாம், மறைக்கப்பட்ட வரலாறு படம், இது தமிழ் மண்ணோட வரலாறு. ஒரு தமிழ் மன்னர் யார்? வீர வல்லால மகாராஜா. யார் அந்த வீர வல்லால மகாராஜா? ஹொய்சாலா டைனாஸ்டியை சேர்ந்தவர். ஹொய்சாலா டைனாஸ்டி அவங்களுடைய மொழி என்ன? அப்போல்லாம் மொழி வந்து பிரிக்கப்படலைங்க, அப்போல்லாம் இதெல்லாம் ஒன்றா இருந்துச்சு, அப்போல்லாம் வந்து மொழி பிரிவுலாம் உருவாகலை. அதெல்லாம் கேட்கல. அவங்க ஆட்சி செய்தார்களா இல்லையா? அப்போது அவங்களுடைய ஆட்சி மொழி என்னவா இருந்துச்சு? கன்னடமும் சமஸ்கிருதமும் இருந்துச்சு. இதை சொல்ல வேண்டியது தானே? ஏன் போய் அங்கே போய் அதெல்லாம் உருவாகலைங்க, அப்போல்லாம் அதாகலைங்க அப்படின்னு ஏன் வளர்ற? வரலாற்று படம் தானே எடுக்கிற. அப்போ அந்த வரலாற்றை உண்மையாக பேசு. ஏன் பேச மாட்டேங்கிற? இதில் கேட்டால் நான் பொய் பேச மாட்டேன், நான் உண்மையாக தான் பேசுவேன். அவன் வாயிலிருந்து வர்றதெல்லாம் பயங்கர உண்மைன்னு தெரியும். இந்த உண்மை மாதிரி சினிமாவில் உண்மையை மட்டுமே சொல்லி இத்தனை வருஷம் நின்று இருக்கேன். திரும்பவும் மக்கள்கிட்ட தான் வந்து நிற்கிறேன். உங்ககிட்ட ரொம்ப கேட்டுக்கிறேன், தாழ்மையாக கேட்டுக்கிறேன். படம் பார்த்த அத்தனை பேரும் தயவு செஞ்சு படம் பார்க்காதவங்க கிட்ட உங்களுக்கு படத்தை பிடிச்சிருந்தா போய் பார்க்க சொல்லுங்கள். ஸோ அதனால் இந்த படத்தை பற்றி 4 பேர்கிட்ட போய் பேசுங்க, வீடியோ போடுங்க அப்படின்னு ஒரு சொன்னது தான் சொன்னார். 4 பேர் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ட்ரோல் மெட்டீரியலாக தான் இருக்குது. வணக்கம், திரௌபதி 2 திரைப்பட விமர்சனம். ப்ளூ சட்டை மாறன் மாதிரி இவர் பிங்க் சட்டை மாறன் துண்டு மட்டும் போட்டிருக்காரு. அது இருக்க வேண்டியது தான். பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று புனைவை படமாக எடுத்த புண்ணாக்குகளே யாரு? மணிரத்னம். மணிரத்னத்தையே போட்டு தாக்குறாருயா. வேல்பாரி என்ற வீணான படம் எடுத்த வீணர்களே. வேல்பாரி வீணான படம், அது இன்னும் படமாக எடுக்கல. பட் வேல்பாரி சு வெங்கடேசன் எழுதுனது, அதுக்கு விருதெல்லாம் கிடச்சிருக்குது. ஆனால் அது வீணான படம் அப்படிங்கிறாரு. ரைட்டு, அங்கே ஒரு குத்து. வந்து பாருங்கள், திரௌபதி 2 எங்களின் வரலாற்று திரைப்படம். இது எல்லாமே எங்க முன்னோர்கள் வாழ்ந்த தடம். இதையெல்லாம் இழந்து விட்டோம். அந்த திருட்டு திராவிடத்திடம். பத்தியா? தடம் இங்க திராவிடத்திடம். பொய்யை மெய்யாக்கி அந்த மெய்யை தூக்கி வைக்கிறீங்க தமிழன் தலைமையா? சரி, இந்த தமிழும் அழிஞ்சது உங்களால. தலைமையில இங்க உங்களால. ஆமாம், இந்த படத்தின் கதை சரியில்லையா? இல்ல கதை சரியில்லைன்னு சொல்ல, படமே சரியில்லைன்றாங்க. ஆனா இந்த படத்துல நடிச்சவங்க நல்லா நடிச்சுக்கிறாங்களாம்.
இன்னாயா கதை விடுற? இன்னாயா கதை விடுற? இந்த படத்தில் நடித்தவர்களின் நடிப்பு எல்லாமே உயிர் துடிப்பு. நடிப்பு உயிர் துடிப்பு. ஆமா, இப்ப ஏன் நீ மங்காத்தாவை ரிலீஸ் பண்ண? ஏன் ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண? ஜனநாயகனை ஏன் ரிலீஸ் பண்ணேன்? ஏங்க அது ரிலீஸே ஆகலைங்க. ஏன் ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண அப்படின்னு கேட்குறீங்க? ஏன்னா நாங்க எப்பவுமே மீட்டெடுக்க கூடாது இந்த தமிழ் மண்ணை. ஏன் ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண? ஏன்னா நாங்கள் எப்பவுமே மீட்டெடுக்க கூடாது தமிழ் மண்ணை. இதுதானே உங்களுடைய குறிக்கோள்? எண்ணப்பட்டு விட்டது உங்களின் கடைசி நாள். இது நல்லா இல்லை. இதுக்கெல்லாம் நல்லதா யோசிச்சு எழுதியிருக்கலாம். பட் பரவாயில்ல. அதான் 2026. அதோட நீங்க டார் டாரு 26 டார் டாரு. யாரை சொல்றாரு? யாருங்க சொல்றீங்க? யாரை சொல்றீங்க சொல்லுங்க? யாரை சொல்றீங்க? 26 டார் டாருன்னு யாரை சொல்றீங்க? நன்றி வணக்கம். யாருன்னு சொல்லாம போறாரு? நன்றி வணக்கங்கிறாரு. கேட்டா நன்றி வணக்கம் கேட்டேன் அவங்ககிட்ட. யாரை சொன்னீங்க சொல்லுங்க? யாரை சொன்னீங்க? நம்ம விவசாயம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் பேசுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பூர் நாயகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கும் யாரும் கொடுங்க. அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். அவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மோகன்ஜிக்கே எல்லா சப்போர்ட்டும் கொடுக்காதீங்க. இந்த மாதிரியான நபர்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டு கொடுங்க. ஆனால் 2026 டார் டாருக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல. இந்த திரைப்படம் ஒட்டுமொத்த இந்து தமிழின மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டும். எல்லா தமிழர்களும் கண்டிப்பாக போய் பார்க்கணும். அதே போல் என் இஸ்லாமிய சகோதரர்கள் தொப்புள் கொடி உறவுகள். ஆமாம், இஸ்லாமியர்கள் தொப்புள் கொடி உறவுகள். ஆனால் பாஜகவுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நான் காவி துண்டை போட்டிருக்கேன்றதுனால என்ன பாஜகக்காரன்னு நினச்சிடாதீங்க. நான் ஆர்எஸ்எஸ் காரனாக்கும். அவர்கள் அனைவரும் திரைப்படத்தை பார்க்கணும். நிஜமா இதை அவசியம் நீங்க பார்க்கணும். இது வரலாற்று சுவடுகள். ஆமா, வரலாற்று சுவடுகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட படம். ஆமா, வரலாறுனா படிக்க முடியுமா உங்களால? ஈஸியா படிப்பீங்களா? இந்த அளவுக்கு இந்த புக்கை கொடுத்து படிங்கன்னு சொன்னா படிப்பாங்களா? அதானே, இவ்வளவு புத்தகத்தை என்ன இது என்ன பெரிய புத்தகம்னு காட்டுறீங்க? நான் காட்டாவ புத்தகம் இது படிச்சு பாக்குறீங்களா? இது படிக்கிறீங்களா? அப்படியே படிக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? இந்த அளவுக்கு பெரிய புக்கு, அந்த புக்கு அதோடைய வரலாறுகள். இந்த வரலாறுகள் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு. அந்த தமிழக மக்களுடைய வரலாறுகள் இதுல ஒரு திரைப்படமா எடுத்திருக்கிறாரு. இப்ப இந்த படத்தை போய் பாருங்க, டைம் வேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு பெரிய புத்தகம் படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, இதெல்லாம் விட முக்கியமான புத்தகம் இருக்குது, அதை படிங்க. இந்த புத்தகங்களை நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். இதெல்லாம் படிச்சிருங்க, புரியுதுங்களா? இதெல்லாம் படிக்கணும்னா ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி கிறுக்குத்தனமான படம்லாம் எடுக்க மாட்டோம், சங்கியா மாற மாட்டோம். தமிழகத்தில் மோகன்ஜி மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இதெல்லாம் படிச்சீங்கனாலே உங்களை யாரும் மேனிப்புலேட் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னு வைங்களேன், நாங்கள் மறைக்கப்பட்ட வரலாற்றை சொல்கிறோம், நாங்கள் வரலாறு இது மறைஞ்சு கிடந்துச்சு, மண்ணுக்குள்ளார மூடி கிடந்துச்சு, பொக்லின் எடுத்துகிட்டு மண்ணை தோண்டி உள்ளே இருந்து அந்த வரலாற்று கல்ச்சுவடுகள்லாம் எடுத்து அது மூலமாக தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு உருட்டுவாங்க. அந்த மாதிரியான மேனிப்புலேஷன்லாம் நீங்கள் விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த எபிசோடு. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். What did you do?